நீலகிரியில் தொடர் கனமழை காரணமாக படகு இல்லத்திற்கு செல்லும் சாலையில் மழைநீர் கடல் போல தேங்கியிருப்பது தொடர்பான அந்த காட்சிகளை நாம் தற்பொழுது திரையில் பார்த்து வருகிறோம். ஏற்கனவே ஊட்டிக்கு நேற்றைய தினம் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டு அதி கனமழை எச்சரிக்கை நீடித்தது. தொடர்ந்து மழையானது அங்கு நீடித்து வருகிறது. இந்த நிலையில் பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கி இருப்பதை பார்த்து வருகிறோம். இந்த தருணத்தில் படகு இல்லத்திற்கு செல்லும் சாலையில் மழைநீர் கடல் போல தேங்கி நிற்கிறது. அது குறித்தான காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். உதகை படகு இல்லத்திற்கு செல்லும் சாலையில் மழைநீர் கடல் போல தேங்கியிருப்பதால் அங்கு வாகன ஓட்டிகளும் கடும் சிரமத்திற்கு ஆளாவதாக தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அனிஷ், முக்கியமாக உதகையில் எந்தெந்த பகுதிகளில் இதுபோல மழைநீரானது சூழப்பட்டிருக்கிறது? மாவட்ட நிர்வாகம் தரப்பில் மேற்கொள்ளப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எந்த அளவுக்கு கை கொடுத்துள்ளது? என்ன கள நிலவரமாக உள்ளது அனிஷ்? கௌதமி வணக்கம். நீலகிரி மாவட்டத்திற்கு நேற்று இன்றும் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மாவட்டம் முழுவதும் பல இடங்களில் இரவு முழுவதும் கனமழை பெய்து வந்தது. மேலும் தற்பொழுது இந்த கனமழையின் காரணமாக ஆங்காங்கே சிறு சிறு மண் சரிவுகளும் மற்றும் பல்வேறு இடங்களில் மரங்கள் விழுந்தும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. தற்பொழுது இந்த இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கக்கூடிய படகு இல்ல சாலையிலானது தொடர்ந்து மழை நீரானது தேங்கி கடல் போல் காட்சியளிக்கிறது. இந்த சாலையானது ஒரு முக்கியமான சாலை, படகு இல்லத்துக்கு செல்லக்கூடிய ஒரு முக்கியமான சாலை. மேலும் இங்கே ஓரிரு குடியிருப்பு பகுதிகளிலும் சுமார் 1000 குடும்பங்களுக்கு மேல் வசித்து வரும் பகுதியும் உள்ளது. இந்த பகுதி முக்கியமாக பேருந்துகளும் செல்லக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. மேலும் தற்பொழுது படகு இல்லத்திற்கு சுற்றுலா பயணிகள் தடை விதிக்கப்பட்டிருப்பதால் படகு இல்லத்துக்கு சுற்றுலா பயணிகளுடைய வரவானது குறைந்து காணப்படுகிறது. மேலும் இந்த தடை இருந்த போதிலுமே தற்பொழுது இந்த பாதையில் சுற்றுலா பயணிகள் இந்த பாதையை பயன்படுத்தி சென்று வருகின்றனர். இதன் காரணமாக இந்த சாலையில் வரும் வாகனங்கள் தடுத்து நிறுத்தப்படாமல் காவல்துறையினரோ அல்லது மாவட்ட நிர்வாகமோ எந்த விதமான ஒரு ஏற்பாடும் செய்யாமல் தற்பொழுது இந்த பகுதிகளில் வாகனங்கள் மிகவும் ஆபத்தான நிலையில் சென்று கொண்டிருக்கிறது. அதாவது இந்த சாலையில் திடீரென வாகனங்கள் தண்ணீரில் நிற்கும் சமயத்தில் மிகவும் ஒரு ஆபத்தான ஒரு நிலை இருக்கும் என சொல்லப்படுகிறது. தற்பொழுது இந்த சாலையில் தான் இந்த வாகனங்கள் வந்து செல்கின்றன. இது முற்றிலுமாக சுற்றுலா பயணிகள் இது ஆபத்தை உணராமல் இந்த சாலையில் வந்து சென்று கொண்டிருக்கின்றனர். மேலும் மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களில் தொடர்ந்து கனமழையானது தற்பொழுதும் பெய்து வருகிறது. இதன் காரணமாக அங்கங்கே மண் சரிவும் ஏற்பட்டு வருகிறது. கௌதமி, உதகையில கனமழையை தொடர்ந்து பல்வேறு சுற்றுலா தலங்களும் மூடப்பட்டிருக்கிறது. மக்களும் அங்கு செல்ல வேண்டாம் என அரசு தரப்பிலும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் இதுபோன்ற மழைநீர் தேங்கி இருக்கும் இடங்களில் அரசு நிர்வாகம் உடனடியாக செயலாற்ற வேண்டும் என்பது மக்களின் கோரிக்கையாகவும் உள்ளது. களத்திலிருந்து விவரங்களை பதிவு செய்ததற்கு நன்றி அனிஷ்.